தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான த உமன் கிங் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்தலாம். இதுல கதையை பொறுத்தளவுக்கு கரெக்டா 18ஆம் நூற்றாண்டுல வெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய டஹோமி அப்படிங்கிற ஒரு சின்ன ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர் கிட்டக்க ஒரு பெண்களான ஆன படையே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவங்க தான் அந்த நாட்டுக்கே ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க. இவங்களோட எதிரி நாடாக கருதப்படுறது தான் இந்த ஓயோ ராஜ்யம். ஸோ இவங்க கிட்டக்க துப்பாக்கிகளும் குதிரைகளும் இருக்கு. ஸோ இவங்க நிறைய பேர்களை பார்த்தீங்கன்னா கடத்தி அவங்களை அடிமைப்படுத்தி விற்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சிவில் வார் தான் அந்த படத்தோட கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இருந்துச்சு. இந்த சோனி தரப்புல இருந்து இந்த ஒண்டர் உமன்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா எடுக்கணும்னு நினைச்சு ஒரு உண்மை சம்பவத்தை தான் அடிப்படையாக வச்சு எடுத்திருக்கிறாங்க. நல்ல மேக்கிங் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்ஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஆரம்பிச்சு 5வது நிமிஷத்துலேயே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபீமேல் ஃபோர்ஸில் ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா விட்டுட்டு போயிடுவார். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த பொண்ணுக்கான அந்த ட்ரைனிங் பீரியடாக இருக்கட்டும், ஸோ அந்த பொண்ணு வச்சு வரக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லாவே ஒரு காட்சி. இந்த படம் 18th செஞ்சுரியில் நடக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான பண்டைய தமிழ் தான் அந்த படத்தில் பேசியிருக்காங்க. அது ஒரு சிலருக்கு ஏற்றுக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகாமல் போகலாம். மித்தபடி இந்த படத்தில் பெருசாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ்னு கிடையாது. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவி.